ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க 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 சிரிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஒரு ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க 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 ஊரு விட்டு ஊரு வந்து ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கட்டு போனாதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க விட்டுடு தம்பி இது வேணா தம்பி அத்தனை பேரும் இது உங்களை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன ஏலே கீரை முண்டை டேய் டேய் அடே பிறகு திணி பையன் மரியாதையை தள்ளி விட்டு ஒரு எத்துத்தேன் ஒன்னே தாண்டா போட பிரிங்க பண்ணிட்டேன் பொட்டு கூட கேட்கல கொட்டா உட சொன்னா உள்ள செம்புரியாட்டு குட்டி அடைக்கிற கொடாப்பா போட்டு வச்சிருக்க நோனி மேனே என்கிட்ட வந்து பேசாம இருந்தா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் வந்தலேருந்து அவன் என்னை அசிங்கப்படுத்தி போடாத என்னை அசிங்கப்படு இதுக்கு மேலே அசிங்க இளையாங்குடி தொகுதியிலே இல்லைடா அடுத்தெல்லாம் கொட்டா ஓடும்போது நாடக நடிகரை உட்கார்ற மாதிரி போடுங்க ஒருத்தன் முதல்ல ஒருத்தன் ஏறி படுக்கிற மாதிரியான கொட்டாக அதில் ஒரு 8 பேர் ஒன்று கடிச்சிருக்கேன் ஒவ்வொரு சும்மலாக வருது மை செட் உண்மையிலேயே இந்த இன்னரை ஏற்றி விடு பாய் இன்னரை ஏற்றி விடுறேன் இது ஊரா மை செட்டில் வேலை ஆக்குறாளுங்களா இதுக்கே தொகை பத்தாதடா இந்த அவன்லாம் குட்டியை பாக்கிட்டு 8 காலி பண்ணி அவங்களோடா ஹலோ இன்னொரு ஏற்றி எக்கோயி எப்பயுமே நம்ம சாமியை நிப்பாட்டி விட்டு தான் எல்லா வேலையும் பார்க்குறோம் என் ஜாமி இல்லாமல் நான் கிடையாது நீங்களும் ஜாமி இல்லாமல் கிடையாது ஹலோ ஹலோ இந்த ஊரில் தான்டா கூட்டம் குறையாது அல்ல அல்ல அன்னை தந்தை தான் வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல ஜவை வணங்கி ஒச்சந்தட்டு கிராமத்திலே என் கட்டண கட்டழகி ஒச்சந்தட்டு கிராமத்திலே என் கட்டண கட்டழகி ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணன் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு கோபாலகிருஷ்ணன் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அவோய் அன்னை தந்தையான வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அல்வாக்கு சொல்லி வச்சார் கோபாலகிருஷ்ண ஹரிகிருஷ்ண கண்ண பரமாத்மா அல்வாக்கு சொல்லி வச்சா அல்வாக்கு சொல்லி வச்சார் கீழ பசலையில இருந்து வந்திருக்கும் என் அன்பு உறவுகளே லைட்டா கட்டிக்க போட்டாங்கடா சரிலடா அல்வாக்கு சொல்லி வச்சார் கிருஷ்ண பெருமாள் கோகுல கண்ணே ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா தசனம கிடைச்சது என் கட்டண கட்டழகி தசனம கிடைச்சது என் கட்டண கட்டழகி நமக்கு ஒட்ட தட்டு கிராம மணியம் குங்கும பொட்டழகி அவோய் எல்லோ எல்லேலோ எல்லேலம்மா எல்லேலோ எல்லோ எல்லேலோ எல்லேலம்மா எல்லேலோ
ஊட்டி ஆதி கிளவே வளர்த்த உள்ள மாடு காரி மாட்ட செத்து போட்டிய உள்ள மாட்ட காரி மாட்ட 2 கோட்டி 18 படி அழகா சாமி 18 படி கருப்புட்டா கருப்பு சாமி அந்த 18ஆம் படிதாண்ட எனக்கு குலசாமி ஆவோ ஏலோ ஏலேலோ இலலமா ஏலேலோ ஏலோ ஏலேலோ இலலமா ஏலேலோ ஒரு தரண்டிரச்சு முள்ள பொச்சந்தட்டு கிராமம் என் கிருஷ்ண கோயில் கண்ண பெருமாள் கும்பாசி விழாவை முன்னிட்டு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையே ஆயிருச்சு ஊரு திரண்டிருச்சு உள்ள கிருஷ்ண பரமாத்மா கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஊரு திரண்டிருச்சு உள்ள ஊரு தான் திரண்டிருச்சு நாடு திரண்டிருச்சு மாமா நாடு திரண்டிருச்சு மாமா நாடு சுத்து வட்டார கிராமம் இதுதான் நாடு நாடு திரண்டிருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா கை தட்டலாம் கையில வேக்குறா கை தட்டுங்க பெரு போதும் போதும்டா இது அகராதி மையத்துக்கு அடிக்கிற மாதிரி இருக்கு துண்டை கொண்டு வா நீ வாட்டை கொண்டு போய் நீ கட்டி குளிச்சு விட்டா நான் முட்டை மாத்திரியா இந்த ஒயிட் சட்டை யார் ஒரு ஹலோ எனக்கு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது ப்ரோ உள்ளே வந்துட்டு டைம் ஆச்சுன்ற பேண்ட்டை மாட்டுன்ற நம்ம பெரிய தாலி கதிர் வண்டி ஓனர் மாதிரி நான் என் டியூட்டியை பார்ப்பேன் எனக்கு தேவை பேமெண்ட் தான் 10 பேர்த்த வாழ வைக்கிறதுக்கு எது வேணா செய்வேன் இது எதுக்கு என்ன ஏய் கும்பாசி ஓத போக சொல்றியா இது என்னது உண்டு இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு பாசமிகு அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளருமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக போராடி போட்டுப்படுகிறது. இது கட்டி குடிக்க கூடாதுன்னே அதை எடுத்துருக்கேன். இது சாமி துண்டுப்பா. ஆமாண்ணே, நீங்களாம் ஒழுக்கமான வயலாக்கம் பூரா காலி தூய்மையை குடிக்குமாங்க. எப்படி கலாச்சாரம் பார்த்தியா? இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற அன்பு தம்பி காடமங்கலம் பிறநாள் இறக்கமில்ல காடமங்கலம் தம்பி முருகனுக்கு பதிலாக கீழே பசலை தம்பி உலக்கமண்டை ஏற்றுக்கொள்வார். வாடா அப்ரண்டிஸ் அவனை வாடா அவனை வர சொல்கிறான். அப்போ எதுக்கு வர்ற கீழே பஜையிலேருந்து எதுக்குடா வர்ற? தினமும் ஒரு துண்டை வாங்குறதுக்கு 500 ரூபா செலவழிச்சு வர்ற. அவன் தான் முருகனுடைய அசிஸ்டன்ட். நல்ல பையன்தான், புத்தி சரியில்லை. வா வா என்கிட்ட வந்து மாட்டுவ. வா வா மாடு குடி மாடு. வாடா அட உன்னை யார் வர சொன்ன? சரி சரி ஆனால் எனக்கு 2 துண்டா போட்டு விடு. சிமெண்ட் மூட பெருசு, கட்டி குளிக்க முடியாது. போப்பா என் ஆளாக்கு மையன் பூலாக்கு. வேற யாருக்கு துண்டு எனக்கு வேணாம்ட்டாங்க நாடகம். என்ன துண்டோட வந்தவரா? இங்கே மிருதங்க துண்டு அன்பு அண்ணன் கோயில்பட்டி இந்திர மகன் சந்திரன். அடி ஊரம் ஒரே நீர்மாலை அடிதான். ரத்தக்குன்னு கொண்டு போய் சேர்த்துவேன் அண்ணே. எனக்கு இங்கே பலவாத்தியத்து கொண்டு இருக்கும். வீட்டில் இருக்க விளையாட்டு சாமானை பூரா அள்ளிட்டு வந்து புதுக்கோட்டை ஏகே அருள். என்னைக்குமே நாடகத்துக்கு நீ மட்டும் ஓகே. இங்கிட்டு தாளாக்காரு பாவம் பேரை சொல்றதுக்குள்ள டவுன் பஸ் திரும்பிடுமாடா. நீலகண்ட முருங்க மரமே ஒடிஞ்சிடும். நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடைய ஒத்து கௌரவப்படுத்துறார். பொன்னாடைய ஒத்தே போயிருமா? மண்ணவாரி தூத்திட்டு போவா வீட்டுக்கு. ஆரம்ப ஒரு விழா நடத்துறது லேசு கிடையாதுப்பா. கும்பாசியம் வச்சு இந்த கணக்கு வழக்கு பார்க்குற ஆளுகள்லாம் அத்தனை மொத்தமாக திட்டு வாங்கணும். ஆமாம், சின்ன பையன் கேட்பேன், டீ செலவு என்ன 8000 ரூபாய் எழுதி வச்சுருக்கேன்னு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஓ வீட்டு காசை போட்டு பார்க்கணும். நிர்வாகம் பார்க்குறது பெருசு கிடையாதுன்னே. அதனால் என்ன கண்ணமங்கலம் கிராம பொதுமக்கள் சார்பாக எனக்கு ஒரு பொன்னாடை வருதுன்னு சொல்லியிருக்காரு. எந்த கொரியரில் வந்துச்சு? அப்போவே வர்றாரா? வாங்கப்போ வாங்கப்போ வாங்க வாங்க. ₹300 கொடுக்கலாம், ஒத்தப்படையாக இருக்கு. அதில் ₹100 ஒதுக்கி வச்சுட்டார் பெட்ரோல் போடுறது.
கண்ணமங்கலம் பாச நிறைந்த கண்ணமங்கலம் கிராமத்தார் சார்பாக அன்பாலயத்துக்கு 201 அம்பலிப்படுத்தி பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய என் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. தங்கச்சாமி ஒச்சந்தட்டு 100 ரூபாய் அப்படி ராஸ்கல் 100 ரூபாயை கொடுத்து விடுற. பால்டாயில் குடிக்கிற பால்டாயில் என் சிங்க வந்துட்டாரா. மாரந்தை ஊராட்சி மன்ற தலைவர் என் உறவு சார்பாக எனக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார். அவர் தான் சூப்பர். என்னாச்சு வேற எதுவும் உள்ள இல்லையில இதுக்கெல்லாம் என்ன வச்சிருக்கிறீங்க? மாராந்தை ஊராட்சி மன்ற தலைவர் நன்றி நன்றி ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் பெட்ரோல் போட்டு காசு வரலையாடா. துண்டா போட்டால் அதை கொண்டு போய் டாட்டாச்சில் ஏற்றிட்டு போவனே. அதுக்கு நீங்கள் கொடுக்குற 150 இந்த அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்கு ஏதாவது உணவுக்கு உதவியாக இருக்கும். துண்டெல்லாம் அதிகமாக வேண்டாம். 3 மூடை வச்சுருக்கேன் வாங்கி. அது பிரயோஜனப்படாது ப்ரோ. ஏன்னா இப்போ ஒரு 4 வீடு கட்டியிருக்கேன். கதவுலாம் வந்துருச்சு. ஜன்னல் மட்டும் வேணும். எல்லாம் எட்டி பார்ப்பாங்க. ஹலோ ஹலோ சார் போச்சு ஏற்று. ஹலோ ஹலோ இன்னர் வை இந்த பாக்ஸை ஏற்று. வேற யாருக்கு போடணுமா? அவன் நம்ம மேலே அவனுக்கு 500 ரூபா தாளை என்றேன். 100 ரூபா தாளன்னு நான் பிடிச்சி தள்ளியிருப்பா. போதும் அது என்ன முடியாது. அதுக்கு முருகா உனக்கு ஒரு ஆளை போடு. நல்ல பயலாக இருக்கேன். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக சசிதரன் கார்மெண்ட்ஸ் சங்கர் கௌசல்யா சார்பாக 1001, செந்தில் ஆர்மி 501, நேதாஜி கிரிக்கெட் கிளப் ஒச்சந்தட்டு ரூபாய் 2001 என்னுடைய அன்பாலயத்துக்காக வாரி வழங்கிய ஒச்சந்தட்டு அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சட்டியை உதற சொல்றா. இதை எறும்பு கடிச்சு போச்சா? அதுக்குத்தான் சீனியை தின்னுட்டு சட்டிக்குள்ள வைக்காதடா. ஏன்னா உள்ளூருக்காரவங்க எப்படி நாடகம் போட்டாலும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிருவீங்க உணர்ச்சியா. வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய உயிர்களுக்கெல்லாம் பாதம் தொட்டு வணக்கம். நம்ம சுக்கு காப்பி வந்தானே எங்கே போனாலும் வந்து குடம் குடமாக தண்ணியை ஊற்றுறேன். என்னமோ சுக்குக்கெல்லாம் தட்டி போடுறேன். அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தா கம்மா கரம்பேலி போட்டு கிட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டால் குழப்பு பத்தலை. குழப்பா இல்லையா? எது இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கு அவ்வளோவே நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோவே. அது கிளம்பிருச்சு. நீர் கசிவு. பேரன்பு கொண்ட என் உயிரிழு மேலான எங்கே சென்றாலும் அது என்ன மொழி என்ன மாலினா என்ன ஜாதியாக இருந்தாலும் உடனே அன்பாக பழகக்கூடிய ஒரே ஆள்னா என் தமிழன் தான். உங்கள் அத்தனை பேருக்கு முதல் நன்றி. இந்த நாடகம் பார்க்க வரும்போது எத்தனை பேர் கெஞ்சி வந்தியோ. அப்படி கெஞ்சும் போது அவன் ஒரு வடி ஏறிக்கிறேன். ஒச்சந்தட்டில் நாடகமாக எம்கேஆர் வராரு என்னை கூட்டு போடா. வீட்டில் காற்று இல்லைப்பா. பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் போடுறியா? இளையாங்குடியில் முட்டை பப்ஸ் வாங்கி தரியா? ஒரு கட்டிங்க கொடுக்குறியான்னு கெஞ்சி கூத்தாடி திருப்பி அவன் பைக்கில் வரும்போது அவன் கண்ட இடத்துல நிறுத்துவேன். அப்பையும் நம்ம வந்து ஏன்டா நிறுத்துறேன்னு சொன்னால் இறக்கி விட்டு போயிடுவேன்னு பயந்து திருப்பி இங்கே வந்து நாடகம் பார்க்க உட்காந்தா நாடகத்தை என்னையை நீ பார்க்க முடியாது. உன்னை ஓட்டிட்டு வந்தேன் பாரு வண்டிக்காரன். அந்தாலே பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பேன். நகண்டு போயிடுறானா ஒரு மாதிரியா போன்னு வருதே பொண்டாட்டி அடிச்சுட்டா எடுத்துகிட்டு போயிடுவானே. இதெல்லாம் சித்திரம். அந்த அந்த சூப்பர் சூப்பர் நொறுக்குது நொறுக்குது சூப்பர் மாடு புடி மாடு சூப்பர் 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 போடுறா ஒரு அண்டா சைக்கிள் அப்படி போடுறா. அண்டாண்டா என் தம்பி இவன் எல்லாம் கொட்டா ஓடும்போது போனால் மூங்கிக்கம் போய் தேவையில்லைடா. ஒரு ஆளே ஊண்டிடுவேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் கணேஜி போல ஒரு ஆள் இருப்பேன். அது என்னப்பா ஒச்சந்தொட்டு கோகுலம் பாய்ஸ் இந்த புனிதமான இந்த கிருஷ்ணர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய ஒச்சந்தட்டு கோகுல பாய்ஸ் என் அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 6001 எம்கேஆர் அன்பாலயத்துக்காக கொடுத்த அந்த நல்ல இதயங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். அடே அப்படி தெரிஞ்சா சாக்கு எடுத்துட்டு வந்துருப்பானடா. ஐயோ ஒரு லாரிக்கு போன் அடிக்கிறா. ஏன்னா அவ்வளோ செலவு இருக்குது. உண்மையிலேயே காசு ஒரு காலத்தில் 100 ரூபா தாளை பார்த்தா பெருசாக தெரியும். எனக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு இந்த காசு இல்லை 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 எங்கள் அப்பு சொல்கிறது சரிதான்.
அவங்க அப்பா அம்மாலாம் 4 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிற சொல்கிறாங்க. நீ 4 ரூபாய் டெய்லி டவுசருக்குள்ளே எடுத்து பார்த்துட்டு தான் வைக்கணும். நானும் 4 ரூபாயிலேருந்தே வந்தேன். அப்போ கஷ்டப்படும் போது இந்த காசு நமக்கு தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி கஷ்டப்படுற மக்களுக்காக இந்த காசு தேவைப்படும். காசு என்ன பெரிய காசு போங்கப்பாங்க. காசு நிரந்தரமா கிடையாது. இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு காணாம். ஒவ்வொருத்தரும் இந்த பிறவியில் நீ எதுக்கு பிறந்த அப்படின்னா தர்மம் செஞ்சு ஏதாவது ஒரு நல்லது செய். நல்லா செய்வேன். நீ கொஞ்சம் ஒரு வீடு கட்டிட்டேன்னா உனக்கு செய்வனை செய்வேன். எலும்புச்சம்பளத்தை மந்திரிச்சு அவன் வீட்டு கதவுல வந்து உருட்டி விடுவேன். அன்னைக்கு அப்படித்தான் எலும்புச்சம்பளம் வாசலில் கிடந்தவனே ஒரு வீட்டுக்காரன் வீட்டை அடைச்சிட்டு 2 நாள் வெளியே வரல. செய்வனை வச்சுருக்கான். பார்த்தா ஒரு சர்பத்து வண்டிக்காரன் அங்கே போயிருக்கேன். அவன் எலும்புச்சம்பளம் உருண்டு போனதுக்கு அவன் 2 நாள் கதவை அடைச்சி போட்டு போட்டான். என்ன பயம் காட்டுறாங்க. கழுத்தரிப்பேன், சேவலை மட்டும் பிடிச்சி மண்டையை அறுத்து புதைச்சி வச்சு போடுறேன். ஆனால் உலகத்தில் செய் வினைன்னு ஏன் வச்சா தெரியுமா? நீ செஞ்சது உனக்கே வினையாக மாறும்டா. அதான் செய்வன். செய்யக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. அவன் திறமைக்கு அவன் பிழைக்கிறேன். அதில் என்ன உனக்கு பஸ்காபு? ஒரு சாங் பாடிக்கிறோமா? ஹலோ ஹலோ ஹலோ. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசம் வந்த வாரா அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. நாங்க இருமுடிய தலசம் வந்த வாரா அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டோம் வாரம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானா போறோம். ஐயப்பா நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டோம் வாரம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானா போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லி மலை ராளி மலை விறகு மலை 5 மலை. கொல்லி மலை ராளி மலை விறகு மலை 5 மலை. கொல்லி மலை என் ராளி மலை என் அழகு மலை என் 5 மலை. 5 மலை பாருங்க அந்த தலப்பவத்தை தாங்கலட்டுங்க. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ. விழா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ. கோயில் கோமுது கேளுங்கோ. கோயில் கோமுது கேளுங்கோ. காவடிய தூக்கிக்கிட்டு கரக மணியாட்டுங்கோ. காவடிய தூக்கிக்கிட்டு கரக மணியாட்டுங்கோ. பழனி மலை போவம்மா. பழனி மலை போவம்மா. பக்தர்களே வேகம்மா. பக்தர்களே வேகம்மா. பழனி மலை போய் விட்டு பாவத்தை தான் கலப்பம்மா. பழனி மலை போய் விட்டு பாவத்தை தான் கலப்பம்மா. திருச்செந்தூர் போவம்மா. திருச்செந்தூர் போவோமா. திருநீரு வாங்குவோமா. திருநீரு வாங்குவோமா. திருச்செந்தூர் போய் விட்டு கபடி ஆட்டம் ஆடுவோமா. திருச்செந்தூர் போய் விட்டு கபடி ஆட்டம் ஆடுவோமா. வேளா என்று சொல்லி கண்டாளி மணி எந்திரிச்சு போறாங்க. என்ன பாட்டு மாதிரி பாரு. காவடி ஆட்டம் கபடி ஆட்டாமா கபடி 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 அப்பன் டவுட்ஸ் போனால 10 பாயிண்ட் தொட்டு வந்துருவார் விளக்கணம் பண்ண இல்லனே. போடா பாட்டை கடுத்து விட்டியாடா. ஏன்னா சாமி இல்லாம நம்ம எல்லாம் கிடையாது. ஐயப்பன் தருதலையா தருதல்ல மேட்டு குடியிருப்பு பாவண்ணா மாதவன் யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர. சரி சரி. ஹலோ தமிழ்நாடு
மின்சார வாரியம் சார்பாக மின்சாரத்துறையில் பணிபுரியும் மாப்பிள்ளை கமல் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. ஈபி இல்லாமல் நம்ம இல்லவே இல்லை. ஈபி தான் எத்தனையோ வீட்டுக்கு இன்றைக்கி ஒளி தெய்வமாக ஏற்றக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் தான். ஒரு போஸ்ட் மார்க் ஏறி இறங்கினா 200 எடுப்பாங்களா? 220 கிடைக்கும். அது நேரத்தை பொறுத்து, குடும்பத்தை பொறுத்து. பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய ஒச்சந்தட்டு இளைஞர்களுக்கும் மற்றும் மகளிர் மன்றத்தார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. போய் வார்ம் பண்ணிட்டு வா. இந்த சந்தான கிருஷ்ணர் கோவிலுக்கு சிறந்த முறையில் வயரிங் வேலை செய்து கொடுத்த அன்பு மாப்பிள்ளை கமல் அவர்களுக்கு அண்ணன் MKR அன்பாலயம் சார்பாக கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடா கருப்பா, இறங்கடா. இதோட 2 நாளைக்கு பயந்தோழராகி எந்த சப்பலையும் நீ கொடுக்க. உண்மையிலே என் உறவுகள் பாசத்தினால தான் எல்லாத்தையும் விளையாடுவேன். அருமையான ஒரு வயர்மேன். உண்மையிலே அவங்க சொன்னாங்க அந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு மிக அற்புதமான முறையிலே அழகாக வயரிங் பண்ணேன். அந்த உறவுக்கு கைதட்டலாம். கைதட்ட கொழுப்புக்கு டான்ஸை தூக்குறோம்னு மூட்டு டொபக்குனதாய் இந்த பிரயத்தினி முட்டதேன் சேப்பரியாதேன் சத்திய சோதனை. மருதமணியை தூக்குனேன். அவ சொன்னா என்னையும் தூக்குமாமான்டா. மருதமணி 28 கிலோ, இவ 67 கிலோ. தெரியாமல் குண்டால் அரிசியை நகட்டணும்னு நகட்டி சரி இப்படி சரியாயிடும். அப்போவே நான் சொன்னேன், நீ கேட்கலண்ணே. ஏன்னா சாமி கும்பிடுங்க, எந்த சாமி வேணால் கும்பிடுங்க, எந்த சாமிக்கு வேணாலும் அன்னதானத்துக்கு கொடுங்க. ஆனால் உங்கள் பாட்டேன் முப்பாட்டேன் கட்டி காத்த உங்கள் குலசாமியை மட்டும் மறந்துடாங்க. குலசாமி தான். விசில் அடிக்கிற ஆள்லாம் கோயில் பக்கமே போக மாட்டேன். இப்படி விசில் அடித்தவனாவது சாமிக்கு போவானாடா? என்னண்ணே நீ நான் மயிரை பிடுங்கண்ணே. அண்ணே கோயிலுக்கு போய் சாமி அடி. இந்த வாரு இந்த வாரு ஜல்லிக்கட்டு போயாங்க. பொம்பளை ஆளுக்கு வணக்கம் சொல்லலத்தா. அத்தா வணக்கத்தா வணக்கத்தா. நீங்கள் இல்லாட்ட இந்த வீட்லேயும் சிலிண்டர் காலியாகாது. நீங்கள் தான் புருஷங்களை பூரா டெய்லி காலை கழுவி விட்டு ஒத்தரம் கொடுத்து காலை அமுக்கி விட்டு புருஷனை தூங்க வச்சு புருஷன் சாப்பிட்ட எச்சி தட்டில் தான் நீ சாப்பிடுவ. அப்படி உங்களை மறக்க முடியாதா? எங்கேத்தா எங்கேத்தா என்னப்பா நடக்குதுதா? நடக்குது நடக்குது. நீ சத்தியம் பண்ணிங்க வா. சூட தம்பி சத்தியம் பண்ணுவா. வாத்தா வாத்தா. அதுக்கு ஒரு செக்யூரிட்டியை போடுறா. குண்டர் சட்டத்தில் உள்ள தள்ளி தாய். நீ அப்பாவை செஞ்சிருப்ப காலை தொட்டு கும்பிட்டு. இப்போ எந்த பொம்பளை செய்யுது? மருமக செய்யுதா? லேசா காலு பட்டதுக்கு திரும்பிக்கிட்டு விஜயகாந்த் மாதிரி எத்துறா. நான் தான் சும்மா இருக்கக்கூடாதுன்னு கராத்த கிளாஸுக்கு போக சொன்னேன். கடைசியில் எனக்கே கராத்த ஸ்டெப். அத்தா உண்மையே சொல்கிறேன். அந்த காலத்தில் எங்கள் அப்பத்தாலாம் ஐயா செம்பரியாட்டு கடையில் படுத்து கிடப்பார். அந்த கடைக்கு போய் கம்மா தண்ணியில் போய் தெக்க குளிச்சு விட்டு கழிச்சிரு கம்மாயில் மஞ்சளை பூச்சி விட்டு எங்கள் ஐயாவை போய் போர்வையில் படுத்து கிடப்பார். போர்வையை அப்படி தூக்கி விட்டு காலை தொட்டு கும்பிடும். என்னைய சென்னையாக்க பிறந்தவனே, என்னன்னு என்னைய துணையாக்க பிறந்தவனே, மொட்டனாக்கு புறோம் அப்படி தொட்டு கும்பிட்டு. இப்போ போய் புருஷன் பூரா பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிட்றேன். போனே சரி. அது என்ன இலவுமேனே 100 காசு ஏறிடுச்சா? ஒரு 300 ரூபா கொடு. கை ஒரு மாதிரியை வெட்டுது. ஒரு காலை குடி குடிக்கிறேன். எங்கே மரியாதை? ஆனால் ஆம்பளையாளுக்கு தான் அந்த கஷ்டம்லாம் தெரியும். பெண்கள்லாம் ஊருக்குள்ளே கோட்டு சூட்டு போட்டு எவனும் வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டா மொத்தமாக சேர்ந்து ஏண்டி லோனுக்காரன் மாதிரி தெரியுது. என்ன லோனுன்னு கேளுடின்னு ஆளாளுக்கு வாங்கி நீ திண்டு விட்டு குசிக்கிட்டு போயிடுவேன். அவன் கண்ணால் வேர்வை சிந்தி ரத்தம். இப்போ இந்த மச்சச்சலை பேச மாட்டிய சிச்சுக்க. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன்,
அதை மேய்க்க 5 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன். 10 ஏக்கர் விவசாய நிலம் வச்சிருந்தேன். இளையாங்குடி மெயின் ரோட்டில் நல்ல ரேட்டுக்கு இடம் போகுதுன்னு ஒரு 20 ஏக்கரை சுற்றி வேலிக்கம்பியை போட்டு ரேட்டு ஏறட்டும்னு பாதுகாத்து வச்சிருந்தேன். 2 வயசா 3 வயசாக்கு வட்டிக்கு விட்டா என்னைக்குடா பணக்காரன் ஆகுறதுன்னு ராம நாட்டில் ஒரு ஆளை செட் பண்ணி 1.5 கோடிக்கு வட்டிக்கு விட்டு 10 பைசா வசூல் பண்ணி வச்சிருந்தேன். பொண்டாட்டி பிள்ளைக்கு 300 ரூபாவை நகை சேர்த்து வச்சிருந்தேன். பெரிய காரு ஒன்று வாங்கி வச்சிருந்தேன். ஐபோன் 2 லட்சத்துக்கு வச்சிருந்தேன். பகலில் பூரா காசை வச்சுக்கிட்டு கூட்டு சேர்ந்து பலவேத்தோட தண்ணி அடிக்கும் போது மண்டை காயுதுன்னு சிவகங்கையில் 2 பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பொரி ஆடு வச்சிருந்தேன். அழகு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. முதல்ல நானும் கேட்கல. ஆமா நானும் கேட்கல. அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு முட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். 100 நாள் ஏறின காசை கோட்டு வாங்கி அடிச்சு புட்டேன். 100 நாள் ஏறின காசை கொற்று வாங்கி அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட பாலாதி சரக்கு அடிச்சு கட்டிங்காக பல பேர் காலில் விழுந்து விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் பல்லு விளக்காம பிரிச்சுக்குள்ள இருந்த பீரையும் சரக்கையும் கலந்து அடிச்சு விட்டு ஊறுகாயை நக்கி விட்டு கம்பு கூட்டம் மோந்து பார்த்து எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலந்தாண்டா வெந்தது. 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததாய் எல்லாம் எதையுமே பார்க்காம இந்த சரக்கு மட்டும்தான் வாழ்க்கைன்னு கப்பு தண்ணி சரக்கு இது மட்டும் போதும். 20 வருஷமா தொடர்ந்து சரக்கு அடிச்ச ஆளுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தா மேல பறந்தோ. இருக்கிற விஷமிடா இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. போற்றுக்காக பல கால்களையும் விழுந்ததுண்டு. கால்களையும் விழுந்ததுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய முப்பாட்டைங்க சொன்ன வார்த்தைகளையும் கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே பிறவி என்பது ஒரு தடவைதான். இனிமேல் நம்மளெல்லாம் அண்ணன் தம்பியா பிறக்க போறது இல்லைன்னே நிறையா பேருக்கு இந்த பாட்டு படிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. லைட்டாக நினச்சாளுக்கு மட்டும் இதை ஏன் பாடுனேன் இந்த ஈனப்பயமையன் நல்லா அடித்த சரக்கை இறக்கி விட்டானே கோத்தாங்கம்மானு மனசுக்குள்ளே வந்தாலும்
மேடை மேடைக்கு என் தாய் பிள்ளைகள் நான் கண்கலங்காம நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டை பாடிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகிரேஸ் வண்டி வச்சிருந்தேன், அலுமரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்ன குமார், ராஜ்குமார், ராக்குகுமாரா, ராஜ்குமார் 501 உங்களுடைய தீவிர ரசிகர். பழைய காமெடி வேண்டும். பழைய காமெடி வேண்டுமா? அந்த பழசா? ஐயா ஐயா, நான் நோத்தவங்க மட்டும் தானே பேசுவேன். பழசு நிறைய பேசுனதை மறுபடியும் பேச சொல்கிறார். பேசுகிறேன். இப்போ சாமியை கொண்டு வந்து கருப்பனை நிப்பாடிவிட்டு அப்புறம் பேசுவோம். ஏன்னா இந்த கண்ணன் ஆலயம் நம்ம கிருஷ்ணருடைய ஆலயத்துக்கெல்லாம் 18ஆம் படியாக அந்த ஒத்தக்காலை சப்பானி களிச்சேரி காளிமுனி ஐயா இந்த சாமியெல்லாம் இந்த ஊரில் இருக்குது. ஒச்சந்தட்டில் இருக்கக்கூடிய அந்த முனியாண்டியும் ஐயனாரும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிராமம் தெரிஞ்சுக்கிறணும். எங்கள் ஐயா பெரிய கோடாங்கி, நாங்கள் பரம்பரை கோடாங்கி. எங்கள் ஐயாவோட அப்பா, அவங்க அப்பா, இப்போ எங்கள் அப்பா குறி பார்க்குறாங்க. நாங்கள் அழகர் கோயிலில் திரி எடுத்து ஆடுற ஆளுங்க 18ஆம் படியாக. இதே குலசாமி. எங்கள் ஐயா சொன்னார், ராதா, என்னை ராதான்னு தான் கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மா ராதா சாமின்னு தான் கூப்பிடுவோம். ராதான்னு தான் கூப்பிடுவார். அப்படி கூப்பிடும்போது என்னை கேட்டார் ஒரு நாள் சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஐயா, இந்த நாடகத்தெல்லாம் போறியாப்பா, இங்கே சடங்கு வீடு கல்யாண வீட்டுக்கு நாடகம் வைக்கிறாங்கன்னு கேட்டார். இல்லைங்கய்யா. இல்லையா, அங்கே கோயில் கும்பாஜியம், முளைப்பாரி, ஐயனார் குதிரடுப்பு, கருப்பேன், இந்த மாதிரி சாமி தாயா இருக்குது, இதுக்கு தான் வைக்கிறாங்கன்றேன். அப்போ சொன்னார் எங்கள் ஐயா, அவங்க சாமியை கும்பிட்டு நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நாடகம் வைக்கிறாங்க, நீ நம்ம சாமியை கூப்பிட்டு அந்த நாட்டு மக்களை நல்லா ஆக்கிட்டு வாடான்னு சொன்னார் எங்கள் ஐயா. கூப்பிடு, நீ கூப்பிடுற நேரத்துக்கு நம்ம சாமி வரும்டா, ஓன்ட்ட தாண்டா சாமி இருக்குன்னு சொன்னார். உண்மையிலே அதே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருமே. ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா உங்கள் உழைப்பு மட்டும் கிடையாதுங்க ஐயா, அந்த சாமியினுடைய அருள் தான். இதை வெளியூர்லேருந்து நிறைய பேர் பார்ப்பாங்களாம். இப்போ ஒச்சந்தட்டு கிராமம் எல்லா பேரும் செழிப்பாக இருக்காங்களே, இது என்ன காரணம்டா? அப்போ அங்கே இருக்க சாமி தான். அந்த சாமியை மறைச்சு கட்டிட்டு அவன் பூரா அடங்கிடுவேன். இப்போ உண்மையில் நடக்குது. களிச்சேரி காளிமுனியாவே விறக ஒத்த முள்ள யாருமே எடுக்க முடியாது. அந்த வேலிக்கருவை அதுவாக பட்டு மங்கி மண்ணோட போகும், யாரும் எடுக்கவே முடியாது. அப்படி துடியான சாமியை அதே கட்டிவிட்டேன். திருப்பி அதுக்கப்புறம் மரலாடி எங்கள் அப்பாலாம் ஆடி அதுக்கப்புறம் அதை எடுத்தோம். அதனால இங்கே என் கருப்பனை நிப்பாட்ட போடுறேன். கருப்பை உண்மையிலேயே இங்கே தெய்வம் இருந்துச்சுன்னா இளையாங்குடியில் டீ சாப்பிட்டா கூட பேக்கரியில் டம்ளர் போட்டு இங்கே ஓடியாந்துருவேன். சாமி இருக்கா? இருக்கு. எக்கோ வச்சு ஏத்துறான். சாமியை நிப்பாட்டுவோம்டா முதல். அடோ ஹலோ 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 வடக்கே வளநாடு வலி கொண்ட நாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா, அட தச்சுனா பூமி, அட ஆராம்பலி கோட்டை, அட 7000 பண்ணு, மேற்கே மலையாளம், அது மேமலையாள நாடுடாய், அது முப்போகம் விளையக்கூடிய மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே, என் காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல எனக்கு பணநாட்ட ஆட்சி செய்ய எனக்கு வாரிசு இல்லடா. எனக்கு 60 பிள்ளையில ஒத்த பிள்ளைய தாரவாத்து குடுடா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்ல மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார மலையாள நாட்டுக்கு தாரவாக்குறேன்.
இதை மொத்தமாக அழைத்து சென்று இதை வளர்த்து அலாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தரவாக அந்த மலையாளத்து மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலடா. அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுடா, நம்மள ஆட்சி செய்ய அரசன் வந்துட்டான்டான 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து வரும் நாளையில இந்த பிள்ளைய வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பருந்த மலையாள சீமை அங்க பஞ்சம் போகுது, அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுதுடா. அப்போ மலையாளத்து அரசே எந்த காலத்திலையும் வராத பஞ்சம் இப்ப வந்த பஞ்சம் என்னடா, நான் என்ன உற வச்சேன், நாடு பஞ்சம் போகிறத பார்க்க முடியலடான்னு கதறும் காலம். அப்போ எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து இந்த பஞ்சத்துக்கு மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும், அங்கே பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா. அப்ப கொசு குண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல ஒரு மாலும் பண்ணி மண்டு குறி வாக்கையில அந்த கோசு குண்டு கோடாங்கி எடுத்த குறியில சொன்னானா, நாடு பஞ்சமா போச்சுடா. இது என்ன காரணம்னு கேட்குற. இன்னைக்கு வளர்த்த 60 பிள்ளையும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து ஒரு மாறி ஒத்த பிள்ளையா நிற்கிதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டில் இருந்துச்சுன்னா மலையாள நாட்டை அந்த கருப்பை அழிச்சு போறோம். அப்ப கருப்பனை நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம அங்க பக்கத்துல நெருங்க விடல. அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தான் என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளப்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய மலையாள நாட்டை வெட்டி. அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா, ஒத்தையில தள்ளாடி வருதுடா. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்து அலைக்கலம் கொடுத்த மலையாள நாடு உனக்கு இங்கே இடலடான்னு சொல்லி நான் வாரேன் ஒத்தையில மலட்டாட்டு தண்ணியில. அப்ப அழகு மலைக்காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 திருடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணியில இறங்குற கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா கருப்பு என் 18 படி கருப்பை வணங்கி உனக்கு ஆளுயர விச்சரவா, அட ஆளுயர விச்சரவா அதையாதடாக்கி நாட்டு என் கருப்பேன் புடியருவா. இந்த ஒச்சந்தட்டு கிராமத்துக்கு உன் 18 படிய வெட்டு இங்க இருக்கக்கூடிய பொல்லாத ஐயனரையும் என் முனியாண்டியும் கூட்டிக்கிட்டு ஒரு அரும்பு குறையாது நீ அள்ளி கொடுத்த ஜாம்பு ஒரு அழகு பழகு வந்ததில்லை. என் 18ஆம் படி கருப்பு கொஞ்ச நேரம் ஒச்சந்தட்டு கிராமத்துல வந்து உக்காந்து நேரம் ஆச்சுடா. என் கருப்பனை வணங்கி நான் கதைப்பனைய துவங்குறேன் ஜாமி. இப்பதான் கருப்பன் நிப்பாட்டி இருக்கேன், இரு கூப்பிடுவேன், கூப்பிடும் போது வா. இது ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இன்னுமே தான் இருக்கு ப்ரோ. வள்ளி சில்க்ஸ் புலியிடு தம்பம் உரிமையாளர் தடியப்பன் எங்களிடம் பார்த்த என்ற ஜாக்கெட் பெட்டுகள்
தடியப்பன் சோழ ஊரணியா தடியப்பே வள்ளிதான சில்கௌசா புளியடி தம்பத்தில் கடை இருக்குதையா. ஓஹோ ஆஹா சோழ இளங்குயிலே அழகாய் தோளிரண்டும் கவரியே எஸ்எம் கண்டனி SMKB பில்டர்ஸ் எஸ் சரவணன் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501. நன்றி. அடுத்து காளையார் கோவில் ஒன்றிய கவுன்சிலர் மகேஸ்வரன் அண்ணன் சார்பாக 201. சென்னை விமான நிலையம் பிரிப் பை டாக்ஸி மகேஷ்குமார் கண்ணன் பெருமாள் பிரபாகரன் சார்பாக 501. அன்பாலயத்துக்காக 501. நீயே சொல்லியிருக்கலாம், இந்த எழுத்து எவனுக்குமே புரியாது. சொல்லு ப்ரோ, ஒரு வார்த்தை சொல்லிடு. அப்பா உங்க கையெழுத்து உங்களுக்கு தெரியும்ப்பா, எனக்கு தெரியாதுப்பா. ஏய் இந்த அட்டையை எங்கன்னு எடுத்த? என்னது சவுந்தர பாண்டி தமிழ்நாடு காவல்துறை சவுந்தர பாண்டியன் அண்ணன் சங்கர் பாண்டி சூச்சனாங்குடி சார்பாக 101. அன்பாலயத்துக்காக நன்றி நன்றி நன்றி. என்ன கருத்திலும் புனலாகக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய ஒச்சந்தொட்டு கிராமத்திலே அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் ஒச்சந்தொட்டு கிராமத்திலே ராதா ருக்மணி பாமா சமேத ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த ஒச்சந்தட்டு கோகுல பாய்ஸ் மற்றும் கிராம பொதுமக்கள் ஒச்சந்தட்டு அன்பு உறவுகள் சார்பாக வெளியூர்லேருந்து வந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்கள் சார்பாக அன்போடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் விமானம் அந்த தங்க நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலனும் இனிமையான கோகிலவாணி வள்ளி என்றால் மேடையிலே இப்படித்தான் தோரணையாக நிற்க வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் பாட வேண்டும். இந்த சகோதரியை சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கா என்று சற்று யோசிக்க வேண்டும். அவ்வளோ ஒரு திறமையான ஆள். MA என்ன சொல்றிய? நாடக உலகத்தில் யாருமே MA படித்ததே இல்லையானே. வள்ளியம்மா MA படிச்சிருக்காங்களா? கீரமுண்ட ஆத்தாப்ப என்சில் MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடம்பிலே குறையில்லை, சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லை, நடக்கையிலையும் பஞ்சமில்லை, தொண்டையிலையும் பஞ்சமில்லை. பட் ஒன் திங், மண்டையில் மசுர் இல்லை. அவன் தேய்க்காத கிருமியே கிடையாது. கேப்பார் பேச்சை கேட்டு முந்தானத்தை அரளி வரையை வச்சு மண்டையில் தேய்ச்சிருக்கேன். பொதுவாக வந்து இப்போ கிருமிக்கு பதிலாக கோல்கட்டை போட்டு உட்காந்துருக்கேன். அன்பு நண்பன் மண்டையில் மசுரில் அட்டானம் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய வையாபுரியை சேர்ந்த SP செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டார். ஹார்மோனிய கலையரசு பெண்பாட்டு இசையமது இந்த பகுதியிலே இந்த மாடு விளையாடுமா? தம்பட்ட மாடு மாதிரி மண்டே ஆட்டு. ஏதாவது ஒன்று பார்த்துக்க. இந்த ஏரியா மோசமான ஏரியா. பாடி நீ கைதட்டு வாங்கினேன்னா 500 ரூபா சேர்த்து தரேன். ஒரு சேராட்டா பிடிச்சிட்டு கூட இளையாங்குடி போய் புதுக்கோட்டை போயிரு. அப்படி நீ பாடுற பாட்டுக்கு இவெல்லாம் கைதட்டாமல் வேறு சிந்தனையில் இறுகிட்டாங்கன்னா இப்பயே பெட்டி தூக்கிட்டு போனேன்னா இளையாங்குடி ஐயங்கார பேக்கரில் போய் உளுந்த வடை போடுவாங்க. அது பக்கத்தில் உட்காந்து நீ ஒரு கடையை போட்டு பருப்பு வடை போடு. கை இப்படி தட்ட அந்த பருப்புக்கு அதுக்கும் பூராமே ரத்தம் கட்டும். அதனால் சாப்பிட்டா கம்பு கூட்டில் தட்டி போடு. இளையாங்குடி போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து கோர்ட்டில் வந்து உன்னை வாய்தா எடுத்துக்கிறேன். சரிண்ணே. சரி அப்படியாடா, அப்போ உன்னை காலி பண்ணிடுறேன்டா. இந்த மாடு இந்த மண்ணிலே சுத்து மாடாக விளையாடுமா இல்லை போக்கு மாடாக போகுமா? விளையாட்டு வீரர்களே காளையை பாருங்க. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் 6 மணிய பெண்பாடல். ஏலே என்னடா நோண்டிக்கிட்டே இருக்க? நோண்டாத விசில் மாறாம. ஹலோ
ஹலோ ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்து போடு தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆடு ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தளதோட்டே பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆடு ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தளதோட்ட பார்த்தாலே சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் கட்டி கிட்டி நீச்சல கட்டி எறச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் அத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேளே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மீட்சதும் ஒன்றேளாதானே பண்ண பூஞ்சோளாதானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மீட்சதும் ஒன்றேளாதானே பண்ண பூஞ்சோளாதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேளாதானே பண்ண பூஞ்சோளதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து வாடே ஏ அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மானே காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மயிலி ரகமோ சேலே மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க பூரி கட்டி ஆட ஆத்துட மீன் பிடிக்க அப்பனுக்கும் தளதோட்ட பார்த்தாலே சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த செத்தாலும் என்ன போத்த வேணும் தாய்க்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. ஹலோ வேற நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த இப்போ அழைப்போம் இரு மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். சந்திரா
ஒரே நிமிஷத்தில் ஜோலியை முடிச்சிட்டியே. ரப்புன்னு போதும் போதும், என்ன அடித்தாலும் அதே சம்பளம் தானே. பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர், இந்த 2 ஸ்பின் பவுலிங் மத்தியிலே ஸ்பின் ஈடு கொடுக்குமா அந்த மையானத்திலே? மையானத்தின்றே பேசாமல் இருக்கு, மைதானத்தில். அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் பலவாத்தியத்தை இசைப்பார்கள். அண்ணே அந்த ரவுண்டா இருக்கலாம், அதில் ஒரு வாடி பட்டி ஆடி அடிச்சு உடனே இந்த அடிப்பா வையா டேப்பிள் ஆடினே. உங்கள் விருப்பம் தான் எங்கள் விருப்பம். போதும் போதும், நிறையா திறமைகள் இருக்கு. வாழ்த்துக்கள் அண்ணா. என்னது எல்லா அடியும் அடிப்பேன், அடிக்காத அடியே கிடையாது. அறிமுகப்படுத்திருப்பேன். அதான் கொண்டா. உண்மையிலே இந்த கருவியை எங்கனையும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது கெளுத்தி கண்டப்பொடிலாம் விழுகாது. என்ன சொல்றிய?
ஒல்லி கட்லா மீன் தான் விழுகும். தூண்டி முள் மாதிரியே இருக்கும். தூண்டி முள் கிடையாது. சிறுகாழி கோவிந்தராஜன் அவர் பாடுற பாட்டுக்கெல்லாம் இங்கே ஏத்துறா. என்னை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இன்னொரு ஏத்துப்பா, அவுட்டில் கேட்குதுறா. சிறுகாழி கோவிந்தராஜ் ஐயா பாடுற பாட்டுக்கெல்லாம் இந்த இசைக்கருவி இல்லாமல் பாட மாட்டார். இது சத்தமே டியூன் டியூன் டியூன்னு கேட்கும். இதை இப்படி சப்பி காமி உங்க குடிக்கிற மாதிரி செய். கப்பு தண்ணி வாங்க காசு ராசா ஒட்டு சேர்ந்து அடிச்சா பாயிரங்க போதையில வண்டி ஓட்டின போலீஸ் மறைக்கிறது. என்ன சொல்லி உதவுறன்னு எனக்கு தான் தெரியலையே. தாங்களையே பாவி போய் அடிச்ச சரக்கு பட்ட முள்ளு குத்தி வச்சோ மனைவிய அந்தி பிடிக்குது சாமி. ஹரிராரோ 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 கட்டா கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க மக்களை, கைத்தட்டுக்கள். ஏன்னா பெருமாளுடைய அவதாரம் தான் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் இருக்கு. அந்த இசைக்கருவியை கொஞ்சம் மீட்டுங்க. பெருமாளுக்கு பிடித்தது இந்த சங்க சத்தம் தான். வாழ்த்துக்கள். இன்னும் எது இருக்கா? சின்ன சங்கம் சென்னை செல்லும் பயணியில் கவனித்திருக்கு. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் 12வது தளத்திலிருந்து புறப்பட 3 நாள் ஆகும். டிங் டங் டக். இங்கே சிறந்த முறையில் இசையின் தாளம் இசைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த நீலமா எங்குட்டு கண்டேன். நீல கண்டேன். ஏய் பாப்பா, இங்க கதாலி மண்டை சிக்கிரிச்சு எங்கிட்ட வந்துட்டியா? என்னை கேட்காம உன்னை யார் இவ்வளோ ஆடு ஒர்க் பண்ண சொன்னா? சம்பளம் பேமெண்ட் கொடுக்குற நான் தானே ப்ரோ. என்ன ப்ரோ உனக்குன்னு உடம்புக்கு 12 லட்சம் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தாளத்துக்கு 80,000 போட்டு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தேஞ்சு போச்சுன்னா ஒருத்த நாட்டு கிடைக்காது. இதெல்லாம் அமெரிக்கா போய் வாங்கிட்டு வரணும். நீ என்ன பண்ணுறேன்னா பேரை சொன்னவுடனே லைட்டாக இருந்தால் இது அதிகம் போய் பல்ல வளைக்கிட்டு மண்டி ஓட்டு வார்ம் அப் பண்ணும். என்னடா இங்கேயே மண்டி ஓட்டியா? ஆர்வ கோளாரா? ஹலோ முருகா. அதற்கு அடுத்தபடியாக தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது முத்துக்குமார் ஆடியோஸ் விஸ்வநாதபுரம். முத்துக்குமார் விஸ்வநாதபுரம். முத்துக்குமார் போடுப்பு. தொட்டி வாங்குது பேர்தாமா முத்துக்குமார் மைசர் விஸ்வநாதபுரம் சொந்த ஊர். ஊரெல்லாம் உழைத்து தான் முத்துக்குமார் மைசட்டு இதுதாமா. பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா.
மேட்டுல பாடுதம்மா முத்துக்குமார் மைசட் சூப்பரம்மா முத்துக்குமார் மைசட் விஸ்வநாதபுரம் தான் நல்லதான பாடுதம்மா அதுக்கு முத்துக்குமார் மைசட்டு இதுதாம்மா இங்க பட்டு தொட்டி வாங்குது பேர்தாம்மா இங்க வாழ்க வாழ்க ஒரு ஆண்டு வாழ்க இங்க வளர்க வளர்க பல்லாண்டு வளர்க வாழ்த்துக்கள் சூப்பர் 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 ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்றத அவங்க செய்யறாங்க அவ்வளவு வால்யூம் வைங்க இன்னர் ஏத்துங்கன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம சொன்னா கேட்டுக்கிறாங்க முத்துக்குமார் மைசெட் சூப்பர் ஓனர் சோர்ந்து போயிட்டே என்ன நினப்பு ஓவரோ இல்லை நினப்பு ஓவரான்னு என்னப்பு தயாகுத கதை ஐயா அந்த பாடியை அங்கிட்டு கொண்டு போயிருங்கய்யா நீ ஒரு ஆள் நாடகத்தை கருத்து போடுவ ஹலோ விழா கமிட்டி கமான் பாய்ஸ் அந்த பாடியை கொண்டு போய் அங்கே வச்சுருங்க இந்த கூட்டம் பூரா நோனி மேனே உனக்கு வந்ததா ஐயா நான் நிற்கவா போவா கைதுக்குங்க நிற்கிறேன்னு சொல்கிறாள்லாம் கைதுக்குங்க இன்னும் 18 வருஷத்துக்கு என்னை அசைக்கவே முடியாது மைசெட் சூப்பர் முத்துக்குமார் வாழ்த்துக்கள் அதனைத் தொடர்ந்து கொட்டகை அமைப்பு அருமையான கொட்டகை முத்துக்குமார் தானே கொட்டகை அமைப்பு யாரு மச்சான் வாங்க மச்சான் அடுத்த வருஷம் கொட்டகை ஓடும்போது நீ படுக்கிற மாதிரியே போட்டு வச்சுக்க அருமையான கொட்டகை நாளைக்கு வெள்ளாட்டை அதில் கொண்டு வெயிலில் மேயாட்டா இங்கே கொண்டு அடைச்சி போடும் அருமையான கொட்டகை முததான் கொட்டகைக்காரர்களுக்கெல்லாம் செலவு அதிகம் மூங்கி கம்பு போட்டால் கரையா மொக்கியும் தட்டி அது மழை பெஞ்சா ஒன்றும் இல்லை இப்போ பூரா தகரந்தேன் உன் பேரன் பிள்ளை காலத்துக்கு பொழைச்சிக்கலாம் அந்த தகரத்தை வச்சு அதில் மட்டும் லேசாக கிரிசை மட்டும் அடிச்சு வை வலிக்கிட்டு சூத்திக்கிட்டு அருமையான கொட்டகை என்னடா வேணாம்ட்டாங்களா என்னாச்சுடா எறும்பு அடிச்சு உங்களிடம் இப்போ தான் 2 பேர்த்த அறிமுகப்படுத்த போகிறேன் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி எனது அன்பு அண்ணன் அது எடையே அவ்வளோதான் ஒதுக்கி ஒரு நாள் சிராக்ஸ் எடுத்து பார்த்துட்டேன் 13 எலும்பும் 16 கிலோ சதையும் 2 கிட்னி நமக்கு மாதிரி தான் இருந்துச்சு அன்னைக்கு 2 லிட்டர் தண்ணியே குடிச்சிட்டு காரைக்குடி பைப்பாச்சு ஜம்மனில் ஒன்று கடித்தேன் முக்கிட்டு அடிச்சிருக்கேன் அப்படியே கிட்னி நகண்டு யூரினோட வந்து அப்புறம் அதை எடுத்து ஊதி விட்டு மண்ணை வெப்பிக்கால போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் அண்ணே நல்லா இருக்கானே போய் வேணா கிளச்சி பார்த்துட்டு வா நல்லா தான் இருக்கு வார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பின்னாடி சீனிக்கல்லை வச்சு வார்ம் பண்ணுறேன் சீனிக்கல்ல வச்சு ஆலப்புழ கல்லை தூக்க முடியாது முண்டை எனது அன்பு அண்ணன் ஏதோ நானும் எங்கள் அண்ணனை இந்த பாமர மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம் உங்கள் அத்தனை பேர் அன்பும் வேண்டும் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் பப்புனாக குதிக்க காத்து கொண்டிருக்கிறார் சிரிப்பு அழகி மேடையில் லட்சணமாக இருக்கணும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ உள்ள இளைஞர்களை கவர்ந்த ஒரு சிரிப்பு அழகி நாட்டிய தாரகை யாருன்னா சொல்லலாம் சொல்லுங்க குறை சொல்லு ஜெயா நீ வீட்டுக்கு போறது நல்லது கும்பிட்டு பேரும் சேர்ந்தா பல சாடையெல்லாம் பிள்ளை வளர்க்க முடியும் ஆத்தி எனது அன்பு மருமகள் உண்மையிலேயே ஒவ்வொரு நடிகையும் நடிகனும் பேர் வாங்கும் போது என்னை விட்டுருங்க இவங்கெல்லாம் பேர் வாங்கும் போது எனக்கு இருக்க சந்தோஷம் வேற எதுலையுமே கிடையாது நல்லா இருக்கணும் நீங்க எல்லாம் நல்லா இருக்கும் எனது அன்பு மருமகள் சிரிப்பு அழகி புதுகை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி நீ பாடி நான் பாடி சேர்ந்து முட்டா சிவகாடி அரச்சமாவே அரப்போமா துவச்ச துணிய துவப்போமா நாம கதைய கேட்போமா இல்ல வளர்ச்சி பாப்போமா எம்மா 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 சூப்பர் ப்ரோ
ஏன்டா மணியன்டா அண்ணே எவ்வளவு ரசிச்சு எம்மாடி ஏத்தாடின்னு பாரு அந்த பிள்ளை உனக்கு என்னடா வேணும் தங்கச்சி வேணும் போட முறகட்டவளை தங்கச்சிக்கு தான் அந்த பாட்டு பாடினாக்க அதுக்கும் சூப்பருங்கிறாரியா சூப்பர்னு சொல்லல சூம்பரையும் போடுறோம் தாளக்கார காலி பண்ண தெரிஞ்சேன்டா நான் தான் அகராதி பையனு தெரியுமே தள்ளி உட்காரு ஏய் நீ தாளம் போடுற மாதிரியா உட்காந்துருக்க ஹோட்டலில் 2 பேரும் டேபிளில் உட்காந்து சாப்பிடுவாங்க வாரு எடுத்து ஐயோ கரக முடிச்சவ நாடகத்தை காண வருகன்னு இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் கோகுலம் பாய்ஸ் மற்றும் கிராம பொதுமக்கள் ஒச்சந்தட்டு கைதட்டல நன்றி. நாடகத்தில் நடிக்கிற ஆளுக பூராமே நாங்கள் அவங்கவுங்க திறமையை காட்டி நடிச்சிருவோம். அது வேற விஷயம். அது உட்காந்து பார்க்குற ஆளுங்க கைதட்டினா நாளைக்கு போய் 4 ஊரில் சொல்லுவீங்க, பெட்டிக்கார் நல்லா இருந்தார், ஆல்ரவுண்ட் நல்லா இருந்தார், மிருதங்க நல்லா இருந்தார் மற்றார். ஆனால் இந்த நாடகத்தை இன்னைக்கு பெரிய இடத்துக்கு கொண்டு போனது எதுனா யூடியூப் சேனல் தான். கண்டிப்பாக சொல்லுங்க. ஊர் எந்த ஊர் சொல்லுங்க எல்லாரும் கோராசா. அதுதான் அந்த பேர் தான் வேணும். என்ன காசு கொடுத்தாலும் நம்ம சம்பாரிச்சாலும் பெருசு கிடையாதுப்பா. இந்த தமிழர்கிட்ட வாங்குற பேரும் இந்த கைதட்டு தாயா நிரந்தரம். நன்றியா நன்றியா. தம்பி காடமங்கலம் முருகனுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பொம்பளையாலாம் யூடியூப்ல பார்ப்பீங்களாத்தா? பார்க்குற பொம்பளையாலாம் கொஞ்சம் கை தூக்குங்கத்தா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கை தூக்குங்கத்தா. அப்படியே வீட்டுக்கு போங்கத்தா. நன்றி. அந்த மாதிரி சிரிப்பை பாருங்க. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். நாடகத்தில் எனக்கு வாத்தியாராக இருந்து பாடம் எழுதி கொடுத்துட்டேன். நான் நாடகத்தில் படித்து வந்தேன். அதே மாதிரி இங்கே இருக்க எல்லாரும் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வேலை பார்க்க காரணமாக இருந்தது யார்? உங்களுக்கு இந்த வேலையை சொல்லி கொடுத்தவர் யார்? அவர் தான் உங்களுக்கு குருநாதர். நீங்கள் எவ்வுயரத்துக்கு போனாலும் அவங்கள மட்டும் மறந்துடாதீங்க. அவர் நல்லவரோ கெட்டவனா தெரியாது, அவர் தான் குருநாதர். அவர் வாயில் மட்டும் விழுவக்கூடாது. அதனால தான் எங்கள் மணிவாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊர் நிறைய பேர்த்துக்கு அந்த ஊர் எங்கன்னு இருக்குன்னே தெரியல. விழாக்குளம் பிள்ளத்தி, அதற்கு இடையே உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சுகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் உறவுகள் இல்லை என்று ஏங்கினாலும், பசியோடு இருக்க எங்களுக்கு சோத்துக்கே வழியில்லைன்னு சொன்னாலும் நான் இருக்கிறேன். என்னுடைய அன்பாலயம் இருக்கிறது. எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா பார்த்துட்டு இருக்காத அளவுக்கு என் தமிழ் உறவுகள் இருக்கிறாங்க. தொடரும், என்னுடைய சேவை தொடரும். MKR அன்பாலயம் என்ற ஒரு இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பபுனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். சார் போய் அப்போ நீ பொட்டு வச்சே தங்கத்தோட ஊருக்கு நீ மகுடு தொட்டு தொட்டு இழுத்து வரும் கொரோனா தங்கறதோ நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லு பட்டி தொட்டி. டீய குடிங்க. உண்மையிலேயே தம்பி மணிகண்டன் அவனை பற்றி சொல்லி ஆகணும். அவன் ஒரு திறமையான ஒரு தொழில் செய்யக்கூடியவன். நீங்கள் எவ்வளோ நம்ம பணக்காரனாக இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் நீ பெரிய தாதாவாக இருந்தாலும் உன் குலசாமி கும்பிடும்போது இவர்களை போன்ற வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள்கிட்ட தான் நம்ம போய் பூவும் மாலை வாங்கிட்டு போகிறோம். பூ கட்டக்கூடிய புனிதமான தொழில் செய்யக்கூடியவன் தம்பி மணிகண்டன். 10 வருஷமாக அந்த நாடக உலகத்தில் இருக்கேன். இவனை யாருக்குமே தெரியாது. ஒரே ஒரு விஷயம் என்னை பொறுத்தளவு, நான் பெரிய பெரிய நடிகராக இருந்தால் அவங்க திறமைக்கு எத்தனையோ ஊரில் கூப்பிடுவாங்க, சரிதானே? அவங்க பொழைச்சிக்கிடுவாங்க. அதை நான் தப்பு சொல்லலை, குறை சொல்லலை. அவங்க நல்லா இருக்கணும். என்னை பொறுத்தளவு என்னென்னா, கஷ்டப்படக்கூடிய ஏழ்மையான கலைஞனை பூரா என் தமிழனுக்கு பூரா அறிமுகம் செய்வேன். இவனை அறிமுகம் செஞ்சேன். இன்றைக்கி உலகத்தில் மணிகண்டன் பெட்டிக்காரன் என்று எங்கே போனாலும் கேட்குறாங்க. வாழ்த்துக்கள்றா. எங்கள் அண்ணன் சந்திரனே அப்படித்தான், அருள் அப்படித்தான், நீலகண்டன் அப்படித்தான், என் மருமக ஜெயபிரியா, ரேணுகா தேவி, செந்தில்குமரன், எங்கள் அண்ணனை மருதமணி அண்ணனை
கட்டப்பூ நாடகத்தில் கம்பளப்பட்டாலும் போட்டுச்சு எங்கள் அண்ணே. நான் கூப்பிட்டேன், முருகன் கூப்பிட்டேன், வரல. அது வேணாம்ப்பா, வள்ளிதர்ம நாடகம் கஷ்டப்படான்ட்டேன் எங்கள் அண்ணே மருதமணி. நான் சொன்னேன், என்ன வானே உங்ககிட்ட திறமை இருக்கு வான்ட்டேன். இன்னைக்கு எனக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசமும் மரியாதை வச்சுருக்கீங்களோ அதே அளவுக்கு மருதமணியை வச்சுருக்கேன்னு நினைக்கும் போது இதுக்கு ஒரு சந்தோஷம் எதுலையுமே கிடையாது. வாழ்த்துக்கள். அத்தனை பேருமே நல்லா இருக்கேன்னா நான் போயிட்டு அந்த பொம்பளை பிள்ளைய முதல் தள்ளுறேன், 2வது நான் வருவேன், 3வது அந்த சூத்து ஊற்றி வருவேன். அல்ல பாடுவாப்பா, பாடுங்க. குடிக்கவே இல்லையா, கட்டாலே இல்லையா? எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் மேடையில எடுத்து சொன்னாங்க. நல்லத செஞ்சா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, சில தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நாங்க நல்லத செஞ்சா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. இது என்ன சொன்னேன்? அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடுன்னு சொன்னீங்கண்ணே. ஆடு அப்படித்தான், மனுஷன் அப்படித்தான்டா. என்னைக்குமே நல்லா பழகிற ஆள், உசுரை கொடுத்த ஆள் மனுஷன் நம்ப மாட்டேன். புதுசு யாராவது பணக்காரன் வந்தால் அவனும் நம்புவேன். அவன் பழகின ஆள் ஏழையாக போயிட்டு அவனை விட்டுட்டு போயிடுவேன். அது மனுஷனோட இயல்பு. அதே மாதிரி சின்ன குட்டியிலேருந்து கிடா குட்டி ஒரு வெள்ளாட்டம் வளர்ப்பார், வளர்க்குறவர். அவர் வெளியே போனால் காட்டுக்கு போகும், வீட்டுக்குள்ளே பின்னாடியே வரேன். அது போனால் அப்படி அவர் ரொட்டி திண்டா ஊட்டினாலும் இந்த கிடா குட்டி திங்கி, சீரணி திங்கி, லட்டு திங்கி, சிக்கன்லாம் திங்கி. எங்கள் அன்பாளையத்தில் உள்ள ஆடுகள்லாம் சிக்கன்லாம் திங்கி, இந்த குட்டியெல்லாம் அகத்தி கொலை வச்சா திங்கி, அருகம்புள்ள திங்கி, வேப்பங்குள்ள திங்கி, புண்ணாக்கு திங்கி, தவிடு திங்கி. ஆனால் அந்த வளர்க்குறால அந்த ஆடு அந்த கிடா நம்பவே நம்பாது. ஆமாங்க. அது வளர்த்து பெருசாக வந்தோடனே அந்த வளர்க்குற ஆள் கொண்டு போய் இங்கே ஊரில் அன்னதானம் போட போகிறானா? கிடையாது. பெருசாக வளர்க்குறதே நல்ல ரேட்டுக்கு விற்கிறதுக்கு தான். இந்த தீபாவளி வரைக்கும் வளர்ப்பு மட்டும் வளர்த்து தீபாவளிக்கு ஆட்டி வியாபாரியை கூப்பிடுவார். ஆட்டி வியாபாரி வருவார் 2-3 லட்சத்துக்கு துண்டை போட்டுக்கிட்டு. வந்தவனே எப்படி நல்லா மதிங்க அப்படின்னவனே படக்குன்னு தொடைய ஒரு பிடிப்பார். அப்போ அந்த கிடா நினைக்கும், நல்லா பிடிக்கிறானே இந்த பையன், புதுசாக இருக்கான், வெதரை தடுத்துட்டுவார் வெதரை. அப்புறம் நம்ம கொட்டையெல்லாம் டச் பண்ணுறான். அந்த கிடா நினைக்கும், நல்லா கொட்டையெல்லாம் தடவுறான், இவன் வளர்த்தவே தடவே இல்லையே, காற்றை தடவாரு கழுத்தை தடவாரு. அப்போ அந்த கிடா நினைக்குமா, வளர்த்தவே இவ்வளோ நாள் நம்மளை இப்படி தொட்டது இல்லையே, மஜாஜ் பண்ணவே இல்லையே, இவன் நல்ல பையனாக இருக்கான், நல்லா ஊதா துண்டு போட்டிருக்கான், நல்லா தடவுறான், இவனை நம்புவோம் அப்படின்ட்டு அவன் கூட போயிடும் ஆட்டியாவரியோட. ஆனால் அந்த ஆட்டியாவரி காலையில் 5 மணிக்கெல்லாம் தண்ணியை தொலைச்சி வெட்டுவேன்னு அந்த முட்டைக்கு தெரியாது. அதனால அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, ஒண்ணுக்கு இருக்கு போயிட்டு வந்து உட்காந்துக்கங்க, நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வாரேங்க. படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவர் மேல் பாவம் இல்லை. ஊருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான்.